அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு தலைகீழாய் திடீர் மாற்றம், கடன், ஏமாற்றம், துரோகம் அனைத்தும் மறையும் காலம். மிதுன ராசிக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி முதல் ஆட்சி பலத்துடன் பயிற்சியாகும் செவ்வாயால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல மிதுன ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் சஞ்சரித்த செவ்வாய் தற்போது விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். இதன் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் செவ்வாயினுடைய இந்த ஆட்சி பலத்துடன் கூடிய பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும் பூமிக்காரகன் செவ்வாயினுடைய கிரகத்தின் சூட்சமங்கள் தாங்க. அப்படிப்பட்ட செவ்வாய் தற்போது தனது ஆட்சி வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். இதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதி ஆகிறார். பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், இரத்த சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுத சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார். நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை வலிமையாக வைத்திருக்கக்கூடியவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய் தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கை 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதக செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களின் பார்வை இருந்தால் தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பார். அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். அது மட்டுமில்லாமல் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்த மிருகசுரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை, புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த விருச்சக ராசி பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட
இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை ஆட்சி உச்சம் பெற்றிருந்த ராசிநாதன் தற்போது 5ஆம் இடத்தில் செவ்வாயோடு இருப்பதும் அவர் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் சிறந்த ஒரு அமைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். இதன் காரணமாக மிதுன ராசினியர்களுக்கு வீடு மனை முதலிய விஷயங்கள் லாபகரமாக இருக்குங்க. ரியல் எஸ்டேட் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். கணக்கு வழக்குகள் மற்றும் வங்கி துறையில் உள்ளவர்கள் முன்னேற்றம் பெற இருக்கீங்க. பதவி உயர்வால் சில துறைகளில் உள்ளவர்களுக்கு இடமாற்றங்கள் நிகழ இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கொடுக்கல் வாங்கல் எப்பொழுது பிரச்சனை இன்றி இருக்குங்க. பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டி இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்குங்க. அதே போல் மிதுன ராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் நினைத்த எண்ணங்கள் அனைத்துமே பூர்த்தியாகுங்க. கடைகள் விலக இருக்கு. தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தந்தையார் உறவில் வேறுபாடு இன்றி பார்த்து கொள்ளுங்க. 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் தந்தை உடல் நலன்ல கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியங்க. குறிப்பாக அபிப்பிராயங்களை சொல்லும் போது கட்டுப்பாடு இருங்க. யாருடன் என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் என்பதை யோசித்து நிதானித்து பதிலளிப்பது நல்லது. அதே போல் குறிப்பாக இத்தருணங்கள்ல பிறர் தூண்டுதல்களுக்கு இணங்கி விவகாரமாக பேசி மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. பாக்கியஸ்தானத்தில் வக்ரசனியும் ராகு இணைந்து சஞ்சரிப்பதால் செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க. எவ்வளவுதான் முயற்சித்தாலும் இந்த செலவையும் உங்களால் தவிர்க்க இயலாது. எதிர்பாராத வெளியூர் பயணம் ஒன்று செலவுகளுக்கு காரணமாக அமையுங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல பணம் செலவழியுமே தவிர பலன் எதுவும் இருக்காது. நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக கவனமாகவும் இருப்பது நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடைய பண பிரச்சனைகள் தலையிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஏற்றது என்பதையும் கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் வக்ரசனி பகவானுடன் ராகு சேர்ந்திருப்பதால் பணிச்சுமையும் அலுவலக பிரச்சனைகளும் மனதை அரைக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் உங்களுக்கு மேலிட இருக்கு. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலையை அளிக்குங்க. உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளையும் தவிர்ப்பது அவசியம். அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு செவ்வாயினுடைய ஆட்சி பலத்துடன் கூடிய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே புதிய முதலீடுகள் பணத்தை இழந்து விடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்க. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பது மிகவும் அவசியங்க. சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் கவலையை ஏற்படுத்துங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நியாயமற்ற போட்டிகளும் பொறாமையும் கவலை ஏற்படுத்தும். ஆனால் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபத்தில் சிறிதளவு நெய் சேர்த்து வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.